முற்றம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழறிஞர் திருமிகு இலக்குவனார் திருவள்ளுவன் அவர்களோடு நாம் பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். எழுத்தை காப்போம், மொழியை காப்போம், இனத்தை காப்போம். இப்போ தமிழ்நாட்டின் சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் இது ராமன் ஆட்சி என்ற பொருள்படும்படி பேசுகிறார். இதை பற்றி தங்கள் கருத்து என்ன? அவர் சொல்வது போல திராவிட மாதிரியின் முன்னோடி ராமன் என்றால் அத்தகைய திராவிட மாதிரி நமக்கு தேவையில்லை. அவர் புதுக்கோட்டையில் நடைபெற்ற கம்பெனி விழாவில் 18/7/26 ஞாயிற்றுக்கிழமை பங்கு பெற்றார். அப்பொழுது பேசும்பொழுது தான் என்ன சொன்னார் என்றால், திராவிட மாதிரி ஆட்சியின் முன்னோடியாக நாங்கள் ராமனை பார்க்கிறோம். ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட காவியம் ராமகதை என்று பேச. அது மட்டுமல்ல, ராமர் ஆட்சியின் நீட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் திமுக ஆட்சி என்றும் திராவிட மாதிரி ஆட்சியின் முன்னோடி ராமன் என்றும் பேசுகிறார். அத்துடன் இருக்கவில்லை. இவர் அண்ணா, அம்பேத்கர், கருணாநிதி தாழ் நிற்கும் முன்னர் சமூக நீதியை பேசிய ஒரே தலைவர் ராமன். இந்த அளவு பேசியிருக்கிறார். சமூக நீதி பேசியவரே ராமன் தான். ஆமாம் ஆமாம், முதல் ஆள். அதாவது இன்னும் கூட சொல்கிறாரு பாருங்களேன். கம்பராமாயணத்தை உற்று நோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால் நமக்கு தெரிவது சமத்துவம், சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாம், நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் என்று இந்த சம உரிமைகளும் சொல்லுவாங்க பேசியிருக்கின்றார் அவர். ஆக இவையெல்லாம் அது மட்டுமல்ல, இதைத்தான் நம்முடைய அவருக்கு சொல்வது நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாதிரி ஆட்சி என்கிறாருங்கிறார். இப்படி சொல்லத்தே தான். அதாவது கம்பராமாயணம் சொல்வது திராவிட ஆட்சியை தான் என்று சொல்கிறார் இவர். இவ்வாறு இவர் சொல்வது மிக மிக வருந்தத்தக்கது. ஏனெனில் அவருக்கு திராவிடமும் தெரியவில்லையோ அல்லது ராமனையும் தெரியவில்லையோ நம்ம புரியவில்லை. நமது மதிப்பிற்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசு திராவிட மாதிரி நடைமுறைப்படுத்துவதாக பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடங்களில் பேசி வந்து கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 28/2/2022 அவருடைய தன்வரலாற்று நூல் உங்களில் ஒருவன் என்ற நூலின் பாகம் ஒன்றை வெளியிட்டார். அப்பொழுது பேசும்போது என்ன சொல்கிறார் என்றால், அனைத்து தேசிய இனங்களுக்கும் சரணியர் உரிமை தரப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட கோட்பாடு என்கிறார். நாம் திராவிட மாடல் திராவிடம் என்று சொல்கிறார். அதை நானே கூட கண்டித்து எழுதியிருக்கிறேன். தமிழில் திராவிட மாதிரி என்று சொல்லலாம், திராவிட நண்பர் என்று சொல்லலாம். அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்றால், திராவிட மாடல் என்பதற்கு தமிழில் திராவிட இயல் ஆட்சி முறை என்று விளக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எதற்கு அவர்கள்லாம் மூச்சுக்கு முன்னுரிமை திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள், விளம்பரப்படுத்துகிறார்கள். திராவிட ஆட்சி முறை என்று சொல்ல அப்படி பேசியிருக்கின்றார். அது சொல்லும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் மிக மிக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். எல்லா சமூகங்களுக்குமான வளர்ச்சி, எல்லா மாவட்டங்களுக்கும் சமூக நீதி, இத்தகைய ஒரு சமூக நீதியை வலியுறுத்துவதுதான் திராவிட மாதிரி ஆட்சி என்கிறார். அவர்களால் ராமனின் ஆட்சி என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? ராமனின் ஆட்சி என்கிறார். ராமனுக்கு பெரியார் என்ன செய்தார்? எரித்தாங்க. ராமனின் படத்தை எரித்தார். ராமனின் பட எரிப்பை திராவிடத்துக்கும் ராமனுக்கும் தொடர்பே இல்லைன்ற மாதிரி தானே இருந்தது. ஆமாம் ஆமாம், தொடர்பே கிடையாது, எந்த தொடர்புமே கிடையாது. அதனால தான் அந்த படத்தை எரித்தார். புலவர் குழந்தை அவர்கள் கூட ராவண காவியம்னு ஒரு ராவணனை தலைவராக கொண்டு எழுதினார் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ராவண தலைவர்னு சரியாக சொன்னீங்க. ராவண காவியம் என்று எழுதுகிறார். அது மட்டும் இல்லை, வேறு சில இதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. ஆனால் ராமனை பொறுத்தவரை ராமனின் படத்தை 56 அது எரித்த நிகழ்ச்சி 56ஆம் ஆண்டு எரித்தார். ராமனின் படத்தையே ஒரு திராவிட கழகத்தை தோற்றுவித்த தலைவர் தந்தை பெரியார் ராமசாமி எரித்திருக்காண்டா. இப்படி திராவிட கழக முன்னோடியாக ராமன் இருந்திருக்க முடியும் இல்லை? இப்போ இதை பெரிய ஒரு பரப்புரையை மேற்கொண்டு ராமனை எரிச்சிட்டாரு பெரியாருன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாத அளவிற்கு அது என்ன அதில் தான் அதிகமான இடங்கள் இல்லை. அது என்னன்னா, ராமனை செருப்பால் அடித்தார்னு சொல்லி அது அப்படியே பிரச்சாரம் பண்ணாங்க. அதான் அதற்கு முன்பு 117 இருந்தது. இந்த நிகழ்ச்சி 181 வந்தது விளக்கம் கொடுத்திருப்பார். அது என்னவென்றால், ஊர்வலம் போகும் பொழுது அங்கிருந்த சில கூட்டத்தார் இந்திய பாசக போன்ற ஒரு முன்னோடி கூட என்ன செய்விட்டாருன்னா, அதில் தொண்டர் ஒருவர் அந்த ஊர்வலத்தில் ஒரு செருப்பில் இருந்து விட்டார். ஆனால் அந்த செருப்பை இவர் பெரியார் அவர் இருந்தது பெரியார் படாமல்
பெரியாருக்கு பின்னால் இருந்த ராமர் படம் இருந்த இடத்தில் பட்டதை விட ராமர் படத்தில் படவில்லை, இருந்த இடத்தில் இருந்தார். அங்கிருந்த ஒருவர் நீயாக எனக்கு செருப்பு விட்டார், நான் பார் அடிக்கிறேன் அடித்தார். அடுத்தே பெரியார் செய்யவில்லை. அது காரணமே அவங்க தான். ஆமாம். ஆனால் இதைத்தான் மிக பெருசாக வந்து பரப்புரை பள்ளி நடந்தது. அதுக்கு எப்படி பார்த்தாலும் அவர்கள் இதற்கெல்லாம் மிக மிக தவறானதுதான். மேலும் முதல்வர் அவர்கள் இந்த திராவிட மாறி ஆட்சிக்கு என்ன சொல்கிறார் என்றால், தொழில்துறை வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வியில் சாதனை போன்ற எல்லாமும் ஒரே சில நிகழ வேண்டும் என்று சொல்கிறார். அவர் என்ன குறிப்பிட்டார், பொருளாதார வளர்ச்சி மட்டும் கிடையாது, கல்வி, சமூகம், சிந்தனை, செயல் என அனைத்திலுமே நம்ம முன்னேற்றம் அடைய வேண்டும், அதுதான் திராவிட மாதிரி என்கிறார். அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர். அவர் பேர் கான்ஸ்டன்டின் என்ற பேர். அவர் என்ன சொல்கிறார் என்றார், நம்முடைய முதல்வர் மறைமுகமாக சொல்லுவது என்னவென்றால், இது பெரியாரின் பூமி, பெரியார் எதையெல்லாம் இந்த சமூகத்தில் மாற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அதன் அடிப்படையில் அமைந்த அரசு தான் இந்த அரசு என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இது பெரியார் பூமி என்று சொல்வது, எல்லாருக்கும் இல்லை என்று சொல்வது, எல்லாரும் சமம் என்று சொல்வதும் ராமனுக்கு பொருந்துமா என்று பார்க்க வேண்டும். ஏனெனில் ராமன் எல்லாரையும் சமமாக எண்ணியவர். ஒரு சிறு நிகழ்ச்சி குறிப்பிடுகிறேன். ஒரு சமயம் ராமனிடம் வந்து ஒரு பிராமணன் தன்னுடைய குழந்தை இறந்து விட்டான் என்று சொல்லி ஒரு முன்னிலையில் போட்டுவிட்டு, உன்னுடைய ஆட்சியில் தர்மம் செழிக்கவில்லை, அதோட மேலோங்கி எனவே தான் என் பையன் இறந்தான் என்றான். அப்பொழுது சில கருத்தை கேட்டபொழுது அங்கே இருந்த நாரதர் என்ன சொல்கிறார் என்றால், எங்கோ ஒரு சூத்திரன் தவம் செய்து கொண்டிருக்கிறான், எனவே தான் இந்த பிராமணின் மகன் இறந்தான். அதுவும் சொல்கிறார், வேறு குழந்தைகள் இருந்தால் பாவம் இல்லையாம், பிராமணின் மகன் இருந்தால் மட்டும் தர்மக்கேடாம், அறக்கேடாம். ஆக யாரோ ஒரு சூத்திரன் தவம் செய்ததன் காரணமாக இந்த பிராமணன் இருந்து விட்டார். என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சூத்திரனை கொல்ல வேண்டும், அப்படி இவன் பிழைப்பான். ராமன் என்ன செய்கிறான், ஒரு கொப்பரை போன்ற ஒன்றிலே தைலங்கள், என்ன தைலம், உடலை பதப்படுத்தக்கூடிய தைலங்களாம் போட்டுவிட்டு அந்த குழந்தையை அதில் வைக்க வைத்து விட்டு, நான் வரும் வரை இந்த குழந்தை கடாமல் அப்படி இருக்கும், யாரும் இது ஒன்றும் செய்யக்கூடாது சொல்லிட்டு அந்த தவம் இருக்கிற அந்த இடம் தேடி போகிறேன். அது தேடி போகிறேன். தேடி போகும்பொழுது தான் என்ன, ஒருத்தர் தவம் செஞ்சுருந்தான். அந்த தவம் செஞ்ச நீ யார், பிராமணனா, சத்திரியனா, வைசிகனா, சூத்திரா என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் சூத்திரன் என்று. சூத்திரன் என்று சொன்னவுடன் இவர் என்ன செய்து விட்டார், உடனடியாக அவன் தலையை துண்டாக வெட்டி விட்டான். ஆக இப்படி சூத்திரன் தவம் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ராமனுடைய எல்லாரும் சமவாயிடுவான். சமத்துவம் இப்படி சனாதானத்தின்படி சூத்திரன் தவம் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படை ராமன் என்ன செய்கிறான், அந்த அவன பெயர் சம்புகன் என்ற பெயர். ஆக சூத்திரராய் சம்புகன் தவம் செய்தன் காரணத்தினாக அவனை கொன்று விட்டான். இவ்வாறு தவம் செய்வதில் சாதி வேறு பார்க்கக்கூடியவரை எப்படி எல்லாருக்கும் சமமாப்பார், எல்லாருக்குமே என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட கொள்கை எப்படி ராமனுக்கு பொருத்தமாக, நம்மை பொறுத்தவரை திராவிடம் என்பது தமிழ் என்றால் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் திராவிடம் சொல்வது ஒரு குறியீடு. என்ன சொல்கிறார்கள், சமத்துவம், சமூக நீதி, பகுத்தறிவு என்பதை அடிப்படை சொல்கிறார். அவையெல்லாம் ராமனுக்கு பிறந்தாகவில்லை. உங்களுக்கு இப்போ சுதாகர் ரெட்டின்னு ஒரு பாரதிய ஜனதா கட்சி, ஆமாம் ஆமாம், அது இது வந்து ராமன் ஆட்சி இல்லை ராவணன் ஆட்சி அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு கருத்து அவர் அதை என்ன செய்வார் என்றால், யாருக்கு இன்னும் புகழ் கிடைத்திருந்தால் அந்த புகழ் அடைவதற்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் பார்ப்பார். அதை மீறி புகழ் வந்து விட்டதுன்னா அவன் பிராமணனுக்கும் ஒரு சூத்திரனுக்கு வந்து இழிவுபடுத்துவார். அப்படியும் இல்லை என்று அவன் பிராமணன் என்று சொல்லிவிட்டார். அப்படியே ராவணனையும் பிராமணன் ஆக்கி விட்டார், திருவள்ளுவரும் பிராமணன் ஆக்கி விட்டார். இப்போ ராவணனும் பிராமணன். ஆமாம், யார் வந்து புகழ் வராவிட்டால் அவளை பிராமணன் அந்த அடிப்படையில் சொல்லுவது மக்களை குழப்பதற்காக. ஆக ராவணனே பிராமணன் தானே இருக்கட்டுமே என்று நாம் இன்னும் என்பதற்காக. அது அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன. அதை நாம் தவறான பொருள் எடுத்து எப்படி சொல்லணும்னா, நாட்டில் யார் ஆட்சி செய்தால் மக்கனே என்று நாம் பொருட்படுத்தக்கூடாது, கவலைப்பட வேண்டும். ராமனின் அதான் ராவணன் பெரிய நல்லவன் உத்தமன் எனவும் ராவணன் அநீதிக்காரன் சொல்லி நீங்கள் பாகுபாடுபடுத்தக்கூடாது, ராவண ஆட்சி வேண்டாம் ராமன் ஆட்சி வேணும் என்று சொல்லி. ஆனால் அது என்ன தெரியுமா, குரங்கினங்கள் அனுமார் அங்கே போய் சண்டை போட்ட பொழுது அந்த குரங்கினை என்ன செய்தார், இது நமது நாடு கிடையாது, இந்த நாட்டை ராவணன் ஆண்ட மாதிரி ராமன் ஆண்டா, நாமே இந்த பொருளை தலைவிடும் சார், அந்த பொருள் நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல. அதுதான் அது. அடுத்த நாட்டில் நம்ம ஏன் முக்கை நீட்டுவானேன் என்பதை கேட்ட கேள்வி. சீதைக்கு திருமணம் நடந்த பொழுது அவர் 5 ஆண்கள் 5 வயது தான் சீதைக்கு. ராமனுக்கு 14-15 சொல்லிக்கிறார். பிறகு பின்னால் வயதை கூட்டிலாம் சொல்லிக்கிறார், அவ்வளோ வயது. அப்புறம் என்ன சொல்கிறா கம்ப, அண்ணலும் நோக்கினால்
அவனும் நோக்கினான்கிறான். அந்த 4-5 விஷயங்களுக்கு பொருந்தவங்களுக்கு அது கூட பரவாயில்ல. அடுத்த பாடலே அது கம்பரச நூலிலே பேர் அண்ணாவில் எடுத்து சொல்லியிருப்பார். மிகவும் ஒரு காமுக பார்வையாக ராமனின் பாய் சொல்லியிருப்பார். அதில் சொல்லக்கூடாத அளவிற்கு என்ன சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட பார்வையை பார்ப்பா சொல்லியிருப்பார். ஆக அந்த திருமண ஒழுக்கமே அவ்வாறு தமிழரை பொறுத்தவரை அது கிடையாது. இப்படி இன்னும் முன்பு இருவரும் நோக்குவார்கள், இருவர் பார்வை அகவே வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு இல்லாத நம்மை முன்னோடைய சொல்லக்கூடாது நமக்குரியது. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் அந்த கருத்துக்களுக்கு எதிராக இப்போ ராமனை பற்றி பேசியிருப்பது எதை காட்டுகிறது? ஒரு அச்சமா இல்லை வாக்கு வங்கி? அச்சமும் கூட தான். எப்படி என்றால் முதலில் சொன்னால் அவருக்கு திராவிடம் என்றால் இன்னும் தெரியவில்லை. அது உண்மை. இது என்ன அச்சம் என்றால் அதாவது இந்த மாதிரி சொல்வதன் காரணமாக ஆட்சிக்கு பங்கம் ஏற்படும், தீங்கு ஏற்படும் சொல்லி சிலர் தவறுதலாக சில பரப்புரை மேற்கொள்கிறாரா, அந்த பரப்புரைக்கு எதிர்வை சொல்லாமல் அந்த பரப்புரையின் காரணமாக அச்சம் கொண்டு விடுகிறார், எங்கேயே நமக்கு ஆட்சிக்கு தீங்கு நேரும் என்று அப்படி சொல்லி தாங்கள் இல்லை என்று சொல்லுவதற்காக சொல்கிறார்கள். அப்படி அதாவது உறுதியாக சொல்ல வேண்டும், இல்லை நாங்கள் சொல்லுவது சரி, இன்னென்ன காரணங்களாக சரி என்று சொல்ல வேண்டவர், உண்மையை சொல்ல வேண்டும். ஏன் ராமனின் ஆட்சி இல்லை என்று சொல்ல வேண்டவர்? ராமனின் ஆட்சியை புகழ்ந்த இந்த பாசக என்னாயிற்றது? அயோத்தி உலக நாடெங்கும் பரப்பினார்கள். அயோத்தியில் ஏன் வெற்றி பெற்றார்? இல்லையே, அவர் தோல்விதானே கிடைத்தது. ஆக அறியாமையில் சொல்லு. ஆக இவர் துணிந்து சொல்லியிருக்க இந்த கட்சி, அதாவது நாங்கள் திராவிடம் என்று சொல்லுவது சுயமரியாதை, தன்மதிப்பு, இத்தகைய ஆட்சி தான் எங்களுக்கு. ராமன் என்பது அனைவரையும் சமமாக எண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது. ஆரிய ஆட்சி என்பது வர்ணாசிரமத்தை சொல்வது. வர்ணாசிரமம் என்பது சாதி வேறுபாட்டை பூத்துகிறது. சாதி வேறுபாட்டின் அடிப்படையில் மக்களுக்கு நீதி வாங்குகிறது, ஒரு குறிப்பிட்ட சாதியினரை இழிவுபடுத்துகிறது. ஆக இது எங்கள் உடன்பாடு இல்லை. மக்களே நீங்களே சொல்லுங்கள், உங்களில் ஒருவர் இழிவுபடுத்தினால் ஏன் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களையே இழிவுபடுத்தினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களவா? அதை இழிவுபடுத்தக்கூடிய அந்த ஆட்சி வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்கிறோம். ராமனும் அதுக்குத்தான். ராமன் ஏனெனில் சம்புவனை அவன் வெட்டி கொலை செய்து அதுக்குத்தான் காரணம். உங்களுக்கு அவன் ஒற்றை துணையை உடைய, அதாவது ஏகபத்தினி வருது என்று சொன்னால் அது கூட அவர் கம்பர் சொல்லுவார், இந்த இப்பிறவிக்கிற மாதிரி சிந்தையால். ஆமாம் ஆமாம், சரியா சொன்னீங்க, செவ்வரம் செப்பினான. அதெல்லாம் தவறு. ஏனெனில் வால்மீகி ராமாயணத்தின்படி ராமனுக்கு 4 மனைவியர். அடுத்தது இன்னும் பல ராமாயணம் பார்த்தால் ஒரு 10 மனைவி இருக்கிறார், 10க்கு மேற்பட்ட மனைவி இருக்கின்றார். பிரபாவதி, சீதை, ரதினிபா, ஸ்ரீராமா வால்மீகி சொல்லக்கூடிய இந்த ராமா காதையிலே இந்த 4 பேர் பேர் இருக்குது. 4 பேர் பேர் இருக்குது. அது இல்லாமல் சொல்லக்கூடிய பேர் என்னென்னா உங்களுக்கு பூ, நீலை, விமலை, சாந்தி, சரஸ்வதி, பிரீதி, காந்தி, உரை, சுபத்திரை, விசையை, தயமதி, மகி, மதுமதி, பத்மினி, இவ்வாறு பல பேர். இதெல்லாம் அது ஆரிய, அதாவது சமஸ்தர் ராமாயணங்கள் பார்க்க முடியும். இது இந்த ராமாயணம் தானே? அது ராமாயணம் தெரியும். அதான் ராமாயணம் பல வகைப்படும் பேர். நம்ம கம்பர் தமிழ் பண்பாட்டிற்காகவும் ராமனை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதற்காகவும் என்ன நீங்கள் சொன்ன போர் இந்த சிந்தியா இரு மாதிரி துறையை சொல்ல கட்டிட்டோம். ஒரு சிந்தியா இல்லை, அதுவும் அந்த பிறவிக்கு தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பிறவிலாம் வேறு. ஆனால் தமிழில் என்ன சொல்லுவாரா, எந்த பிறவிலும் உன்னை தவிர யாரையும் தர மாட்டேன்பாங்க. கணவன் மனைவி தலைவன் கணவன் சொல்லும்போது எல்லா பேரும் நீதான் என் துணைவன், நான் தான் உன் துணைவி என்று. கடவுளுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது என்பதுதான் தமிழர் பண்பாடு. இந்த ராமன் எப்படி இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? சரையர் ஆற்றிலே வடக்க சரையாறு பண்ணி கொண்டான்னு சொல்லுவாங்க. ஆமாம், லட்சுமணனை ஆற்றிலே தள்ளி கொன்று விட்டு பிறகு தற்கொலை பண்ணிட்டான். ஒரு கொலையும் பண்ணியிருக்காரு. ஆமாம், கொலையும் பண்ணி தற்கொலை பண்ணியிருக்கான். ஆக இப்படிப்பட்ட ஒரு பிறப்பு எப்படி மனித பிறவை எப்படி சொல்ல முடியாது? கடவுள் பிறப்பு சொல்லு. ஆக இதெல்லாம் ஏன் சொல்லியிருந்தா, இப்படிப்பட்ட ராமனை பற்றி திராவிட ஆட்சியின் முன்னோடி என்று சொல்வது தவறு. கம்பராமாயணத்தில் சிறந்த கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல கருத்துக்கள் தான். இல்லை, இவர் தமிழர் கடவுள் முருகன் இப்படிலாம் இருக்கும்போது இவர் ஏன் ராமன்கிட்ட போய் இப்படி? நல்ல கேட்டீங்க. இது கம்பர் விழா நடத்த போகிறாங்க. கம்பர் விழா கம்பரை பற்றி கம்பர் விழா பேசுவோம், அதை எடுத்துக்கிறாங்க. உயர்ந்த சில கூட்டத்துக்கு போனால் உயர்வா சொன்னால் பெருமை இருந்திருக்கார். இந்த மாதிரி இவர் கூட ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் கூட என்ன பண்ணிட்டார்னா, ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது சமஸ்தம் உயர்த்தி தமிழ் தாழ்த்தியும் பேசினார். இத்தனையோ தமிழ் முதுகலை படித்தவர் அவர் என்ன பேசினார். அதனால் இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த விழா போக நம்மளுடைய கொஞ்சம் பேசியிருக்காரு, சிந்திக்கவில்லை. அதாவது முன்னாடி இருக்கிறவங்க கை தட்டணும்னு நினச்சி எதையாவது பேசுறது.
இல்லை அல்லது அவருக்கு அங்கே உள்ளவங்க எவனோ குறிப்பெடுத்து கொடுத்துப்பாங்க அந்த மாதிரி. ஐயா அப்படி பேச நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சொன்னவொன்னே டக்குனு வர சொல்லியிருப்பார் அவர். அடுத்தது அந்த வேள்வி மட்டுமில்லாமல் அவர்கள் மது அருந்தல் புலாலிருந்து எல்லாவற்றிற்கும் ராமனும் அந்த பழக்க வழக்கு உள்ள அறவழியில். அதை நான் தவறு என்று சொல்ல முடியாது, சரி என்று அவர் அந்த கால பழக்கத்தில் இருந்திருக்கிறார், குற்றமாக சொல்லு. ஆனால் அவர் அப்படி இல்லாதவராக காட்டப்படுவது தவறு. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆரிய அடிவரடி கருத்தா எதிர் வந்து என்றால் விடுதலையில் நல்ல கண்டனம் வரும், கண்டிப்பு வரும். ஆனால் இதை கண்டிக்கவில்லை, சாட்டை அடி கூட கொடுப்பார்கள், மயிலிறகாக கூட அடிக்கவில்லை. ஏன் என்ற பத்திரிகை ஆமாம் ஆமாம் விடுதலை தவிர விடுதலை பத்திரிகையில் எனக்கு வியப்பாக இருக்கு. எப்படி அது யாராவது கண்டித்திருப்பார்கள், எப்படி விட்டார்கள் என்ற தேவை பார்வைப்படாமல் இருக்காது. அந்த செய்தியும் வரவில்லை, பார்த்தேன். ஏனே இவர்கள் சொல்லக்கூடிய திராவிட ஆட்சி என்பதற்கு ஓல திராவிட இயல் என்பதற்கோ எதிராக எந்த கருத்து வந்தாலும் நாம் கண்டிப்பாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். இந்த திராவிட ஆட்சி என்று சொல்லக்கூடிய திராவிட மாதிரி ஆட்சி என்கிற திராவிட ஆட்சி என்ற கட்சி அடிப்படைவர் இந்த திராவிட மாதிரி ஆட்சி அதை தமிழை ஒப்புக்கொண்டார்வா திராவிட இயல் அரசியல் ஆட்சி என்று. அப்படிப்பட்ட ஆட்சியிலே இப்படிப்பட்ட தவறுகள் எழுதரக்கூடாது. ஐயா உங்கள் தந்தையார் பேரே இலக்குவனார். ஆமாம், ஒரு ராமாயணம் தொடர்பான பெயர். அப்படி இருக்கும்போது ராமனுக்கு எதிராக இவ்வளவு வேகமாக அது எங்கள் அப்பாவுக்கு ஒரு அண்ணன், அப்பாவுக்கு 2 பேர் பேர் ஒரு தான். மூத்தவர் பேர் நல்ல பெருமாள், அது ராமனின் பேர். அவங்க ஒரு வழக்கம் உண்டா பையலாம் 2 பேரும் தான் ராமலுக்குன்னு பேர் வைப்பாங்க. அதனால் அவர் பேர் தான் வைப்பாங்க, இல்லாட்டி அப்பா அடுத்தடுத்து வைப்பாங்க. என்ன பண்ணிட்டாங்க, நல்ல பெருமாளுங்க அவருக்கு லட்சுமணன் பேர் வைத்தாங்க. இந்த லட்சுமணன் பேர் வைக்கவும் இந்த கேள்வி கேட்டாங்க, நீ என்ன ரொம்ப திராவிடம் பேர் லட்சுமணன். அப்போ தனித்தமிழ்லாம் பேசுகிறேன். அவரோட ஆசிரியர் இருந்தார். என்ன அவர் என்ன பண்ணிட்டாருன்ற சிதம்பரம், சாமி சிதம்பரனார். ஆமாம், பெரியார் திராவிடர் கழக பெரியார் நூல் முதலில் ஆங்கிலத்தில் மிக சிறந்த அறிஞர் அவர் சாய்சம். அது என்ன பேரா இலக்கணம் என்று உன் பை இலக்கணை மாற்றி வரை பெரிய இலக்கணம் குறிப்பிட்டோம். பிற தந்தை இலக்கணம் அவர் என்ன சொன்னார், யாரே விளக்க கேட்டோம் என்றால் இது என் பெயர் தமிழ் தான், இலக்கணம் தமிழ் பெயரான், கம்பரே இலக்கணம் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, நான் இலக்கை உடையவன், ஆகவே இலக்கணம் என்று சொல்லிவிட்டான் பேராக. அப்படி ஆக ஆனால் நான் ராமர் இல்லைங்க. அதாவது தவறு செய்த யாராக எதிர்ப்பு தெரிவிக்கணுங்க, நல்லது யார் செய்தான் பாருங்க சொல்லி அதுக்கு ராமாயணம் நல்ல கருத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் நீங்கள் சொன்னீங்களா, கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்ற பெரிய ஒரு சொற்களத்தை நம்ம சேது பிள்ளை அவர்களும் ஆமாம் எதிர்ப்பு. அப்பொழுது நம்ம இலக்கண ஐயா அவர் எதிர்ப்பு தெரிவித்து திராவிட ஆடைதல் அண்ணாவின் நடத்தி அதுக்கே கற்றை இப்போ எழுதி போட்டான். அதுக்கு அண்ணாவும் பிறகு ஒத்துக்கொண்டா பிறகு. ஆக கம்பராமாயணம் இன்று இருக்க வேண்டும், நாளை ஒரு சிலம்பை எதிர்க்க வேண்டும் என்றால் இன்னும் மற்றவர்களை இருக்க வேண்டும் சொல்லலாம். இவர் இருக்கக்கூடாது, தவறான கரை சுட்டி காட்டுங்க. அந்த தொடர்பான புத்தகம் தீ பரவட்டு சரியா நல்ல நினைவுங்களுக்கு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் பேசுறது எதுவும் சொன்னால் அப்போ வந்து கம்பராமாயணம் எதிர்ப்பு கிடையாது, மூட நம்பிக்கை எதிர்ப்பு. திராவிட ஆட்சியை என்ன இருக்க வேண்டும், மூட நம்பிக்கை எதிர்க்க வேண்டும். அதான் திராவிட மாதிரி. மூட நம்பிக்கை எதிராக இருப்பான் திராவிட மாதிரி. மூட நம்பிக்கை எதிராக இருக்கிற திராவிட மாதிரிக்கு முடைநாட்டை வீசி மூட நம்பிக்கைக்கு முன்னோடியாக ராமனை எப்படி முன்னோடியாக சொல்ல முடியும்? அவன் மூட நம்பிக்கை இருந்ததுனால இந்த சாதிக்காரன் இந்த சூத்திரன் தமிழ் தான் அவனை கொள்ளுகிறான். இங்கே மட்டும் இல்லை, பல இடங்களில் சாதி வேறுபாடு இருக்கிறது. அதெல்லாம் வேறு மாதிரி செய்வோம். அந்த பட்டமளிப்பு விழாவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரிலாம் இருக்கணும். இதெல்லாம் இப்போ தேவையில்லை நம்ம இந்த இடத்துல. ஆக நம்மை பொறுத்தவரை திராவிட மாதிரி ஆட்சியோ திராவிட மாதிரி முன்னோடி என்றால் ராமனை சொல்லி பெரும் குற்றம் என்று சொல்கிறேன். தவறு என்று கூட சொல்ல, அது பெருங்குற்றம். அது எப்படி சொன்னார் என்று தெரியவில்லை. அது அந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு தமிழறிஞர், உங்களோட நண்பர்களும் தமிழறிஞர்களாக இருப்பாங்க. நீங்கள் பேசும்போது திராவிட மாதிரி ஆட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே பேர் வச்சுருக்க வேற மாதிரி இருக்கு, திராவிட மாடல் ஆட்சின்னு. அது தவறு. நான் வந்து கண்டித்து நானே எழுதிருக்கேன், தப்பு அது அல்ல. பெரும்பாலும் தமிழன்பை இதை கண்டித்து சொல்லியிருக்காங்க. ஏன் திராவிட மாடல் வெளிப்படையாக எழுதுறதுக்கு அச்சப்படுறாங்க. நான் தொழில் எழுதியிருக்கேன், அச்சம் இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் 2 வேடங்களிலே இருக்கிறதா? அப்படி அதாவதுங்க, இந்த கட்சி உருவாகிய பொழுது சென்னைங்க தமிழ்நாட்டு முனையிலிருந்து கலிங்கமாகி அதாவது ஒரிசா வரைக்கும் இந்த மாநிலம் இருந்தது, மாகாணம் அப்படி இருந்தது, சென்னை மாகாணம். இங்கே தமிழ் என்று பேச முடியாது என்பதற்காக தெலுங்கு இருந்து மலையாளம் இருந்து கன்னடம் இருந்ததுக்காக திராவிட என்று பொதுவான பேர் சுட்டி கொண்டார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அந்த ஆட்சியிலே அவர்கள் வளர்ந்து விட்டார். ஆனால் இவர்கள் பிற திராவிட பெயரை சென்று திராவிடம் என்பது எப்படி இருக்கவில்லை.
இல்லை இப்போ எந்த மாநிலமும் திராவிடன்றது பேசுறது தமிழ்நாடு மாத்திரம் தமிழ்நாடாக சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட தாவூர் போன்ற பெரும் கவிஞர் உட்பட அனைவருமே திராவிடம் என்பதை தமிழ் என்ற பொருளாக கையாள்கிறார் அவர்களை பொறுத்தவரை. ஆனால் நீங்கள் அப்படி நம்ம திராவிடத்தை அப்படியே ஒதுக்கிட முடியாது. ஆனால் திராவிடத்தால் தமிழ் வளர்ந்தது என்ற ஒரு நிலை இருக்கத்தானே செய்யுது. தமிழ் வளரவும் செய்தது, சில தீங்கும் ஏற்படுகிறது. எனவே நான் கேட்கின்ற கேள்வி, சட்ட அமைச்சர் ரகுபதி பேச்சை கேள்விப்பட்டு முதல் வாழாவிருப்பை அமைதி காப்பது ஏன்? இப்படிப்பட்ட பேச்சுக்கு அமைதி காட்டும் என்றால் அவரும் வேறு சில இடங்களில் பேசலாம், பிறரும் பேச ஆரம்பிக்கலாம். ஆமாம், கட்சி தோழர்களும் இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே அதை ஒரு மாதிரியாக எடுத்துட்டு அவர் தவறு என்பதை சுட்டி காட்ட வேண்டும். அவர் கண்டிக்க வேண்டாம், தண்டிக்க வேண்டாம், அது தவறு என்பதை சுட்டி காட்ட வேண்டும். அவர் சுட்டி காட்டினால்தான் நமக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அந்த திராவிட மாதிரி ஆட்சி இருக்கும். அப்படி இல்லை என்று ராமன் தான் திராவிட ஆட்சி முன்னோடி என்பதை நீங்கள் வலியுறுத்தினால் இந்த திராவிட மாதிரி தமிழ் மக்கள் புறக்கணிப்பார்கள். ஆக நீங்கள் மக்களின் புறக்கணிப்புக்கு ஆளாக வேண்டுமா? 2026 உங்கள் கண் முன்னாடி நிற்க புறக்கணிப்பிற்கு ஆளாக வேண்டுமா? இல்லையா? முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எனது வேண்டுகோள். ஆக ராமன் தான் திராவிடாட்சியின் நோடு என்பது தவறு தவறு தவறு. அதாவது அமைச்சர் என்றாலும் கூட தவறு தான். 75 புதுக்கோட்டையில் பணியாற்றி கொண்ட சிறைத்துறையில் நடத்தியிருக்கிறாங்க. வீடு தான் எங்கள் அலுவலகம். அந்த வீட்டுக்கு எதிர்த்தாவில் அவர் கட்சி அலுவலகம் இருந்தது. அப்பொழுது ஒரு ஊரம் கேட்டு என்னிடம் பேசினார். என்னவென்றால், பலரை தேர்வாணையம் எடுத்திருந்தேன், ஆனால் பணி ஆணை கொடுக்கவில்லை சிறைத்துறையில். ஏன் கொடுக்க, என்ன காரணம்னு கேட்டார். நான் உண்மையான காரணம் சொன்னேன். அவர் தவறில்லாத மீதியாக தேர்ந்தெடுத்து விட்டால் காலியாக வர தேர்ந்தெடுப்பார்கள். பிறகு வேறு பற்றியும் கேட்டால் அப்பொழுது அருமை இருந்தது. அப்படி பேசுகிறது கிடையாது. பல நண்பர் கேட்பேன், ஒரு நல்ல அமைதியானவர், பண்பட்டார், உதவும் குணம் இயல்பட நல்ல மதிப்பு உண்டு எனக்கு. அதாவது அமைச்சர் ரகுபதியை ஒரு தனிமணி மிகுமையை மதிக்கின்றேன். அவரை பல பேச்சுகள்லாம் கேட்டிருக்கேன், சிறப்பாக. ஆனால் இந்த கருத்து தவறான கருத்து வந்துவிட்டது. அந்த கருத்துக்கு தான் எதிர்ப்பு, அமைச்சருக்கு நான் எதிர்ப்பு கிடையாது. சரி, உங்கள் கருத்துக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.